என் செல்ல குழந்தையே, இது உனக்கான கடைசி கட்டம். நீ நினைத்த ஒன்று நாளைய பௌர்ணமி விடியலில் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது. என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தொடரும் என் குழந்தை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரம் இது, உனக்கான வாழ்க்கை இது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் முன்னின்று உனக்கு வழிவகுத்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு நன்மைகளையே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்ட பொழுது இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த சூழ்நிலையும் இந்த வராகி என்னுடைய அன்பு கொண்டு உனக்கு ஒரு மாற்றத்தை நடத்தி தர காத்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை விடவும் பெரிய பெரிய ஆச்சரியங்களை எல்லாமும் உனக்கு தருவதற்கு அது தயாராக இருக்கின்றது. நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது. உண்மைகளை எல்லாமும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லும் இந்த தாய்க்கு நிச்சயமாக மற்றவர்களிடம் இருந்து மதிப்பு குறைவுதான். எதனால் அம்மா இப்படி சொல்கிறாள் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களில் நாம் முழுக்க கவனத்தோடு இருந்திருந்தோமானால், நம் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது நாம் முழுக்க தெளிவோடு இருந்திருந்தோமானால், என்றோ நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் அம்மாவின் வார்த்தைகளுக்குத்தான் நீ மதிப்பு கொடுக்க விரும்பவில்லை அல்லவா? இவள் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று தானே இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது சில நாட்களாக உன்னிடத்தில் பல மாற்றங்களை நான் கண்டுகொள்கிறேன். உன் மனதில் பல திருப்பங்கள் வருவதையும் நான் கண்டுகொள்கிறேன். ஏதோ ஒரு விஷயம் என்னுடைய பிள்ளையினுடைய மனதிற்குள் பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. அம்மா சொல்வதை நாம் கேட்காமல் உதறியதனால்தான் நமக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லை என்பது போன்ற ஒரு உணர்வை உனக்கு கொடுத்திருக்கிறது. அப்படி தோன்றிய இந்த உணர்வுகள் எல்லாமும் கடந்து இப்பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம். இப்பொழுது உன்னுடைய புரிதலினால் மட்டுமே உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நீ எந்த விஷயத்தை எப்படி தெரிந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உனக்கு ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடக்கும். ஒவ்வொரு நிலையையும் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இனி இந்த தாயினுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கும். இதையெல்லாமும் நான் கண்டுகொள்ளாமல் விட்டதனால்தான் என் பிள்ளை பல வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் நீ ஆளாகிவிட்டாய். இனி ஒருபொழுதும் இதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். என்னை நம்பிய என் பிள்ளை இனிமேல் பல வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி நீ விரும்பிய ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கென்று நான் சொல்லிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கொண்டிருப்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் உன்னை நிச்சயமாக ஆச்சரியப்படுத்தும். நான் வருகின்ற இந்த காலம் நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சிப்படுத்தும். நல்லதை எல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களை நீ கவனமாக தெரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான நம்பிக்கை என்னவோ அதை நீ சரியாக பெற்றுக்கொள். எங்கும் எதிலும் நாம் தேடக்கூடிய ஒரு விஷயமானது நமக்கென இருக்கும் என்றால் அதை நாம் முழுக்க சரியான நேரத்தில் நாம் பெற்று கொண்டிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பல உண்மைகளையும் சில நன்மைகளையும் உனக்கு சொல்லிவிட வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இரவிலும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது என்றால், அதாவது
நல்லபடியாக உறக்கம் வந்து விடுகிறது என்றால் நீ தெளிந்து விட்டாய் என்பதுதான் அர்த்தம். உறக்கம் இல்லாமல் அங்கும் இங்கும் உருண்டு புரண்டு கொண்டிருக்காமல் உறக்கத்தை என் பிள்ளை நீ சரியாக எடுத்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நல்லது நடக்கப் போகிறது. நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிட்டது. உனக்கு எப்பொழுதுமே நீ விரும்பிய விஷயங்களில் உனக்கான உண்மைகள் நன்மைகள் எல்லாமும் இனி உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது. என் பிள்ளை, தொலைத்துவிட்ட பல விஷயங்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. யாரெல்லாம் உன்னை வருத்தப்பட வைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக சரியானதொரு தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதனை எல்லாம் நான் அறிவேன். உன்னை சுற்றி நான் வந்து நடத்தும் அத்தனை ஆச்சரியங்களையும் நான் அறிவேன். இனி எந்த இடத்திலும் நீ உன்னுடைய குழப்பமான மனநிலையை வைத்துக்கொண்டு எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எடுத்து விடாதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக உன்னை வாழச் சொல்லும். என் குழந்தைக்கென ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் உனக்கு கொடுத்து விடும். மேலும் மேலும் உனக்கு பல தேவையான விஷயங்களையும் பல உண்மைகளையும் இந்த வாழ்க்கை நடத்தி தரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எந்நாளும் எல்லாவற்றையும் உனக்கு தெளிவுபடுத்தி தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. மற்றவர்கள் நினைத்தது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நீ என்ன நினைக்கிறாய், இதை பற்றி என்ன யோசிக்கிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கை முழுமையாக அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. யாரையும் அவ்வளவு எளிதில் நாம் விட்டுவிட முடியாது. யாரும் நம்மை சுற்றி அவ்வளவு சுலபமாக எந்த துன்பங்களையும் தந்துவிட முடியாது. நாம் கொடுக்கும் இடம்தான் அவர்களை எதையும் செய்ய தூண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் கொடுக்கும் இந்த விஷயங்கள் தான் எந்த ஒரு விஷயத்திலும் நம்மை வேதனைப்பட வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொன்றையும் கொடுத்து உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்குமே என் பிள்ளை நீ அஞ்சி நடுங்காதே. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனிமேலும் நீ கொஞ்சம் கவனிக்கவில்லை என்றால் எல்லாமும் உன்னை நிச்சயமாக சோதித்து விடும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கென ஆட்டி படைக்கக்கூடிய பல விஷயங்கள், உன்னை சுற்றி இருந்து காயப்படுத்தும் சில விஷயங்கள் என்று உன் வாழ்க்கையில் பல இருக்கிறது. இவை ஒவ்வொன்றாக உன்னை விட்டு நீங்கும் காலம் இது. எந்த இடத்தில் அவமானம் ஏற்பட்டதோ அந்த இடத்தில் உன் வெற்றியை நீ பதிவு செய்யும் நேரம் இது. உன்னை சுற்றி வரும் இந்த தருணங்களை எல்லாமும் நீ உன் வசமாக்கும் நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. காலங்கள் உனக்கான துன்பங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்கும் காலம் வந்து விட்டது என்றுதான் உன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பௌர்ணமி விடியல் என்பது பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற விடியல் அல்லவா? பௌர்ணமி விடியலில் இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியாக நடக்க வேண்டும் என்றால் இந்த இரவு பொழுதே பௌர்ணமி நில ஒளியை காண். என் குழந்தையே, வெளிச்சத்தோடு இருக்கின்ற அந்த நில ஒளியை கண்டாயானால் உனக்கு உன்னை சுற்றி நல்லது நடக்கும் என்பதனையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எதிலும் உனக்குள் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்காகவே வருவதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். தேவையில்லாத காரணங்கள் வேண்டாம். எதிலும் ஒரு தெளிவான புரிதல் வேண்டும் என்றுதான் உன் அம்மா எப்பொழுதும் உனக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன். நீ ஆசைப்பட்டதை எல்லாமும் உனக்கு நடத்தும் இந்த தாயின் அன்பு இனியும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. உச்சத்தை உனக்கு தொட வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பேரதிர்ஷ்டங்களை கொடுக்கும், உன்னை மேலும் மேலும் மனமகிழ்ச்சியோடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலங்களில் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படி
நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். காலத்தின் கட்டாயம் உனக்கு இதையெல்லாமும் நிச்சயமாக நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கும். சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி தேடி வந்து உனக்கான மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையான விஷயங்களை எல்லாமும் நாம் தெளிவில் கொண்டு ஒரு முறை வெற்றியை தொட்டு பார்த்தோமானால் இந்த வெற்றியை விட்டுவிட உனக்கு ஒருபொழுதும் மனம் வராது. இந்த வெற்றியை தவிர்க்க என் பிள்ளை ஒருபொழுதும் நினைக்காது. உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களில் நீ சரியான ஒன்றை நிச்சயமாக பெற்று கொள்வாய் என்பதனை மறக்காதே. அத்தனை விஷயங்களையும் கடந்து நான் உனக்கு தரக்கூடிய இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை ஆச்சரியப்படுத்தட்டும். உனக்கான தெளிவான ஒவ்வொரு சிந்தனைகளையும் உனக்கு கொடுக்கட்டும். என் பிள்ளை கடந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை மறந்து விடாதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு தந்தது போல இனி எதையுமே இந்த வாழ்க்கை உனக்கு தந்து விடுவதில்லை என்பதுதானே உண்மை. என் குழந்தையே, அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தைகளை சற்று அமைதியாக செவி கொடுத்து கேள். நிச்சயமாக இந்த இரவு உனக்கு உறக்கம் வந்துவிடும். இது உனக்கு தெரிந்த விஷயமாக இருக்கலாம். இருந்தாலும் அதை ஒரு குழப்பமான தருணத்திலும் தேவையில்லாத சிந்தனைகள் நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் தருணத்திலும் கேட்கும் பொழுது அந்த நேரம் நம் மனதில் நம்முடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு குழப்பங்களும் அமைதியாகிவிடும் என்பதனை மறந்து விடாதே. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையது எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு, எதை நீ எடுத்து கொண்டாயோ அது அங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது அங்கேயே கொடுக்கப்பட்டது, எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும். இந்த மாற்றம் இந்த உலகத்தின் நியதி. இதை புரிந்து கொள்ளும் என் பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையில் எதையுமே தொலைத்து விட்டோமே என்று சொல்லி வருத்தம் இருக்காது. கீதாச்சாரத்தை அம்மா சொல்லி இருக்கிறாள் என்றால் மனதிற்குள் தோன்றிய பல குழப்பங்கள் அமைதி பெறட்டும். எதையும் கொண்டு வரவில்லை, அதனால் எதையும் இழந்ததற்காக வருந்த தேவையில்லை என்று தானே உன் அம்மா சொல்கின்றேன். இழந்தது எதுவும் உன்னுடையது அல்ல என்பதனை புரிந்து கொண்டு எந்த விஷயத்திலும் உன் வாழ்க்கையை நீ மன நிம்மதியோடு பெற்றிட வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்தால் அது போதும். எப்பொழுதும் இவை எல்லாமும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நன்மைகள் உண்டு இந்த வாழ்க்கையில், மிகுந்த பாக்கியங்கள், குறைவில்லாத வாழ்வு, ராஜயோகம், மகிழ்ச்சி தரும் சந்தோஷம் என ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்பமும் செல்வமும் சுகமும் நிச்சயமாக உனக்கு உண்டு என்பதனை மறந்து விடாதே. பொருள் விருத்தி அடையும், லாபம் பெருகும், வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கான விஷயங்களை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்களிலிருந்து நீ நன்மதிப்பை பெற்றுவிட்டால் அது போதும். நான் இருந்து உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களிலிருந்தும் நீ உனக்கான தேவைகளை என்னவென்று பெற்றுக்கொண்டால் அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களில் உன்னை நீ மேன்மைப்படுத்தி கொண்டால் அது போதும். இனி எந்த தருணங்களும் உனக்கு நிச்சயமாக துன்பங்களை கொடுக்காதபடிக்கு நீ வாழ்ந்து காட்டும் ஒரு நிலையை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. மனதை அமைதிப்படுத்தி விட்டாலே போதும். அந்த அமைதியை என்றும் உனக்கு நீ கேட்பதை எல்லாமும் உனக்கு தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. மனப்புரிதலோடு இருந்து எதையுமே என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, எந்த விஷயங்களும் மற்றவர்களுக்கு நடக்கும் பொழுது நமக்கு தெரியாது. ஆனால் அதே விஷயம் நமக்கு நடந்தால் மட்டும்தான் அதில் இருக்கின்ற வேதனைகளும் சோதனைகளும் என்னவென்று நமக்கு புரியும்.
இதிலிருந்து நாம் படுகின்ற கஷ்டங்கள் மற்றவர்களுக்கு நாம் ஒருபோதும் கொடுக்கக்கூடாது என்பது புரியும். இதையெல்லாமும் தெரிந்து உணர்ந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ கடந்து செல்ல வேண்டும். யாரையும் நினைத்து எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படாதே. வராகி என்ற தெய்வம் உன்னோடு நிற்கும் இந்த காலம் இனி உனக்கான எல்லா தேவைகளையும் நடத்தி தரும் என்பதனையும் நீ மறக்காதே. கனவிலும் நீ எதிர்பார்த்திராத சில ஆச்சரியங்கள் உனக்கு நடக்கிறது. என் குழந்தையே, நாளைய விடியல் பௌர்ணமி மட்டுமல்ல, தைப்பூசத்தினுடைய விடியல் அல்லவா? என் குழந்தையே, இந்த நாளில் உனக்கு வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் நடத்தி கொடுக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, தலைகணம் இழப்பவர்களே தலை நிமிர முடியும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக இருந்து விட்டால் போதும். நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதையுமே தலைக்கு மேல் தூக்கி வைத்து நாம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடாது. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ நிம்மதியான ஒன்றை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சந்தோஷத்தின் பிடியில் அன்போடு அரவணைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு உடனிருக்கும் இந்த நாட்கள் இனி உனக்கு எப்பொழுதும் சரியான ஒன்றை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் இந்த நேரம். இனி எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிட மாட்டாய் என்பதுதான் உண்மை. எதிலுமே நீ விரும்புகின்ற ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ தொலைத்து விட மாட்டாய் என்பதுதான் உண்மை. முடியாது என்று எதையும் நினைத்து கலங்காமல் முடியும் என்று எதையும் செயல்படுத்த தொடங்கு. எந்த விஷயத்தையும் நீ சாதித்து விடுவாய். எந்த விஷயத்தையும் என் பிள்ளை நீ நடத்தி கொடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் காண்பித்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நீ எதிலுமே கலங்காமல் நின்று கொண்டிரு. உன்னை எதிர்க்கும் எந்த ஒரு விஷயங்களும் ஒரு நாள் உன்னிடமே மண்டியிட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதனை மறக்காதே. சோதனைகளினால் எதையுமே நீ புரிந்து கொண்டு இனி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நல் மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, இதுவரையிலும் நீ யோசித்தது எல்லாமும் உனக்கு நல்லபடியாக நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். உனக்கென இந்த வராகி சொன்னது எல்லாமும் உனக்கு புரிந்தது என்றால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய். அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு கொடுப்பது இனி எப்பொழுதும் உன்னை மிகப்பெரிய மகிழ்ச்சியில் கொடுத்து உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையை ஒருபோதும் வெறுத்து விடாதே. உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் இனி நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே சிந்தித்து இனியும் கலக்கமடையாதே. அம்மா வந்த பிறகு இனி உனக்கு எந்த ஒரு விஷயத்திலும் கவலை வேண்டாம். இந்த வராகி சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் நீ நிச்சயமான மனப்புரிதலோடு நிறைவாக பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திடுவாய் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான எல்லா விஷயங்களும் உனக்குள் மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நாளும் நான் இருப்பது உனக்கு புரிய வரும் என்பதனை தெரிந்து கொள். எந்த நேரமும்
இந்த வெற்றியை நீ நல்லபடியாக கடந்து வருவாய் என்பதனை தெரிந்து கொள். நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு. எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு உறுதியாக கிடைக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.